வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கு ஒரு நண்பர் கேட்ட கேள்வியை பற்றி யோசித்து கொண்டிருந்தேன். அந்த கேள்வி என்னவென்றால், என்னால் ஏன் பெரிய செயல்களை செய்ய முடியவில்லை? நீங்க சொல்லக்கூடிய பெரிய கனவுகளோட தான் நான் இருக்கேன். பெருஞ்செயல்களுக்காக கடுமையான ஒரு தாகத்தோட இருக்கேன். அதை செய்ய ஆரம்பிக்கிறேன். ஆனால் என்னால் முடியலையே. ஏன்? அப்போ நான் அவருக்கு திருப்பி எழுதினேன், சரி நீ என்ன பண்ற, எப்படி இந்த செயல்களை செய்யறங்கிறத என்கிட்ட சொல்லு. கடைசியாக நீ செஞ்சு முடியாம போன செயல் என்ன, அதை எப்படி எல்லாம் செஞ்சேன்னு சொல்லு. அப்போ அவர் எனக்கு எழுதினார். அதாவது, ஒன்று, அவர் ஒரு பெரிய கனவோட தொடங்குறார். அந்த கனவுலேயே பல நாட்கள் திளைக்கிறார். அது கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய நிறைவுல இருக்கிறார். அந்த கனவை பத்தி யோசிக்கிறது, பேசுறது, அதுலயே 6-7 மாசம் போயிடுது. அப்படி யோசிக்க 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 அந்த கனவு ரொம்ப பெருசாயிடுது. அட்டிச்சு தூக்குறோம் அப்படிங்கிற இடத்துக்கு போயிடுறார். 1500 பக்கத்துக்கு ஒரு நாவல் என்று ஒரு 20-25 வயசு பையன் யோசிக்கிறான். அப்புறம் என்ன ஆகுது? அதுக்கான தகுதி தனக்கு இருக்காங்கிற சந்தேகம் வருது. ஆகவே ஆராய்ச்சி பண்றேன் அப்படின்னு கிளம்பி அங்க எங்க போறது, தகவலை திரட்டுறதுன்னு ஒரு 2 இயர்ஸ் அதுக்கு போகுது. அப்புறம் எழுத ஆரம்பிக்கிறார். கொஞ்சம் கொஞ்சமா எழுதுறார். இப்போ எழுதின பீஸ் பார்த்தா தன்னுடைய கனவுக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது. கனவு எங்கேயோ இருக்கு, இது என்னவோ மாதிரி இருக்கு. அப்படி தூக்கி போட்டுறார். அப்புறம் உளச்சோர்வு, சலிப்பு, அப்படியே ஒரு கொஞ்ச நாள். அப்புறம் இன்னொரு கனவு, இன்னொரு பெரிய திட்டம், ஒரு பெரிய ஒரு மாஸ்டர் பீஸ் என்சைக்ளோபீடியா மாதிரியான ஒரு புத்தகம், தமிழகத்துடைய ஜெயினம் பற்றி. அந்த கனவு 1 வருஷம் 2 வருஷம் அப்படியே கொந்தளிக்குது. அப்புறம் இறங்கி அதுக்காக கொஞ்சம் ஒர்க் பண்றார். அப்புறம் இதே தான் செஞ்சு பார்க்குறார், சரியில்லை, விட்டுறார். இது ரிப்பீட்டிங்காக போயிட்டே இருக்கு. நண்பர்களே, இதே மாதிரி மொத்த வாழ்க்கையை செலவிட்ட ஒரு 50 பேரையாவது எனக்கு தெரியும். பெரிய பெரிய கனவுகளை மட்டுமே செஞ்சிருப்பாங்க. அப்புறம் எப்படியெல்லாம் தாங்கள் கனவு கண்டோங்கிறத பத்தி வயசான காலத்து சொல்லிட்டு இருப்பாங்க. அப்புறம் தமிழ் சூழல் ஒரு வழக்கம் உண்டு. இங்க என்ன செஞ்சாருங்கிறத விட என்ன செய்ய நினைச்சாருங்கிறத மட்டுமே கன்சிடர் பண்ணக்கூடிய ஒரு கும்பல் உண்டு. அதாவது இவரை மாதிரியே கற்பனை பண்ணி தோற்று போனவர்கள் இவரை கொண்டாடுவாங்க. இவர் தோற்று போயிட்டாருங்க, அவர் பெரிய ஆளுங்க, இன்னொன்னுமா செஞ்சிருக்கலாங்க, சரியா செய்யலை, தோற்று போயிட்டார், சூழல் அமையலை அப்படிமா. சூழல் அமையலை. இந்த தமிழ் சமுதாயம் அவரை அழிச்சிருச்சுங்க. இந்த சூழல் அவரை எமர்ஜ் ஆக முடியாம தடுத்துருச்சு. இல்லைன்னா அவரு பெரிய ஆள். இப்படி சொல்லக்கூடியவன் இதே மாதிரி, சரி ஒன்னை பத்தி சொல்லணும்னா எனக்கு சூழல் அமையலைன்னு அவன் சொல்லுவான். நீங்க என்ன செய்ய நினைச்சீங்கிறத வச்சு நீங்க மதிப்பிடப்பட மாட்டீங்க, என்ன செஞ்சீங்கிறதா கடைசியில் நிற்கும். இப்போ இவரை போற தோத்து போனவங்க ஒரு 50 பேர் இவரை ஒரு பெரிய ஆளு அப்படி சொல்றதுனால அவர் பெரிய ஆள் ஆகிட மாட்டார். அவங்க நடுவில் அவருக்கு ஒரு சின்ன கலர் இருக்கும். ஒரு 10 ஆண்டு 15 ஆண்டோன்னா அவரு போயிடுவாரு. ஒரு தலைமுறை தாண்டும் போது என்ன செஞ்சாருங்கிறது மட்டும்தான் அங்க நிற்கும். சாதனைகள் மட்டும்தான் வரலாற்றுல நிற்கும். இங்க இன்னொன்னு இருக்கு. ஒருத்தர் பெரிய அளவுல ஏதோ ஒண்ணு செஞ்சிட்டாருன்னா தோற்று போனவர்களோட ஒரு பெரிய கும்பலுக்கு பெரிய கொந்தளிப்பு வருது, வருத்தம் வருது. ஏன்னா அவங்க தோற்றுட்டாங்க, இவன் ஜெயிச்சிட்டான். அப்ப அந்த வெற்றியை மட்டப்படுத்தணும். அந்த வெற்றியே இல்லைன்னு சொல்லணும். அந்த வெற்றி யார் வேணாலும் அடையலாம், நான் வேணாம்னா அதை அடையலை என்று சொல்லணும். நான் நினைச்சிருக்க பெருசு, இதெல்லாம் சாதாரணம், இதெல்லாம் நான் அடைய விரும்பவே இல்லை, எனக்கு இதெல்லாம் தேவையில்லை என்று சொல்லணும். ஆகவே சாதனையாளர்களை மட்டப்படுத்துவது என்பது தமிழகத்துடைய மனநோய்கள்ல ஒன்று. உவேசாமிநாத ஐயரிலிருந்து சுப்பிரமணிய பாரதியிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் தமிழ்ல எதெல்லாம் சாலிடா ஏதாவது செஞ்சிருக்காங்களோ அத்தனை பேருமே அவங்க சூழ்ந்திருந்த அந்த சாதனை அற்ற வெறும் கனவு கண்ட வெறும் ஆசை கொண்ட மனிதர்களால் இழிவும் அவமதிப்பு அடைந்திருக்கிறார்.
இந்த தோல்வியற்ற சோர்வுற்ற கும்பலை நம்ம கவனிக்க கூடாது. இதை கவனிச்சோம்னா நம்மளும் அதுல ஒரு ஆளாயிடும். இது ஒரு பெரிய மாய வலை. ஜோம்பி கூட்டம் மாதிரி. ஜோம்பி நம்மளை கடிச்சிருச்சுன்னா நம்மளும் ஜோம்பி ஆயிடுவோம்ல, அது மாதிரிதான். இந்த தோல்வியற்ற கும்பலோட நம்ம தொடர்பே கொள்ளக்கூடாது. அவங்க முன்னிறுத்தக்கூடிய பர்சனாலிட்டிஸ் இருக்குல்ல, இந்த டிஃபீட்டட் பர்சனாலிட்டிஸ், அது ஃபெயில்டு பர்சனாலிட்டிஸ் ஒரு ஆளாவே நினைக்க கூடாது. தமிழகத்துல ஒரு பழக்கம் உண்டு, குறிப்பா சிறுபத்திரை சூழல்ல ஒரு நல்ல தோல்வி அடையணும்னு ஒருத்தன் ஆரம்பிப்பான். நான் பெருசா ஒரு லிட்டில் மேசன் ஆரம்பிச்சேங்க, ஆனா ஒர்க் ஆகல என்று சொல்றது ஒரு ஃபேஷன். சுந்தரராமசாமி சொல்லுவாரு, ஒரு சிறுபத்திரியை ஏன் நிறுத்தணுங்கிற காரணத்தை, வருத்தமான ஒரு தலையங்கத்தை எழுதி வச்சுக்கிட்டு தான் அந்த பத்திரிகை ஆரம்பிப்பாங்க. இங்க 3வது ஏழில் அது வந்துடும். முன்னை தமிழ் சூழல் எங்களை கைவிட்டு விட்டது தோழர்களே அப்படின்னு அடுத்து வந்துடும். இந்த மனநிலையை நம்ம வென்றுதான் ஆகணும். வெற்றி மட்டும்தான் நமக்கு முக்கியம். வெற்றி அன்று எதுவுமே முக்கியம் இல்லை. செய்ய முடியாதவன், எய்த முடியாதவன், அடைய முடியாதவன் இல்லாதவன் தான். நீ என்னவா கனவு கண்டேங்கிறது ஒரு முக்கியமான விஷயமே கிடையாது. ஆகவே தோற்று போகிறவர்கள் கொண்டாடப்படும் போது தோல்வி கொண்டாடப்படுகிறது, தோல்வி மனப்பான்மை கொண்டாடப்படுகிறது, தோல்வி மனப்பான்மை பரப்பப்படுகிறது. அந்த தோல்வி மனப்பான்மை சூழல்ல இருந்து ஒரு பாக்டீரியா, வைரஸ் மாதிரி உங்களுக்குள்ள வர்றதுனால தான் உங்களுக்கு ஒரு செயலை செய்யும் போதே தோல்வி சார்ந்த ஒரு மனநிலை சலிப்புற்று சோர்வுற்று அதை விட்டுறீங்க. அது ஒரு பக்கம். இது அப்ப என்ன செய்யறது? பெரும் கனவுகள் முக்கியம்தான். அந்த கனவு கொடுக்கக்கூடிய அந்த பெரும் கொந்தளிப்பு இருக்க, அது தேவைதான். வாழ்க்கையில அர்த்தம் என்று ஒன்றிருந்த அந்த கனவு தான். எனக்கெல்லாம் இப்பவே நான் பெரும் கனவா நினைச்ச பலதை செய்து இன்றைக்கு நின்று இருக்கும் போதே இன்னும் பெரிய கனவோட தான் நான் நின்று இருக்கேன். இன்னும் என்ன பண்ணலாங்கிறதா என்னுடைய கனவா இருக்கு. இன்னும் சொல்லப்போனா இன்னும் ஒரு 5 ஆண்டுகள் நீடிக்கக்கூடிய ஒரு மாபெரும் நாவலா இப்ப நான் கனவு கண்டுட்டு இருக்கேன். அதாவது குறைந்தது ஒரு 5000 10,000 பக்கங்கள் வரக்கூடிய பெரிய ஒரு நாவல் தான் என்னுடைய கனவுல இருக்கு. அது சாத்தியமாகலாம், ஆகாம போகலாம். அந்த கனவு எனக்கு இருக்கு. ஆனா அந்த கனவுக்கு அப்பால் ஒன்று இருக்கு. அந்த கனவை சிறு சிறு யூனிட்டா பிரித்துக் கொள்வது அவசியம். ஒட்டுமொத்தமா இமயமலையை தூக்கணும்னு நீங்க நினைக்கலாம். இமயமலையை தூக்க முடியும். இமயமலையை 20 கிலோ கொண்ட ஒரு 1 கோடி கல்லா மாத்திட்டீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா தூக்கிடலாம். தூக்கலாம் தான். முதல்ல பெருசேலை சின்ன சின்னதா மாத்துங்க. ஏன் தூக்க முடியாது? அப்போ ஒரு பெருங்கனவை இப்போ முதல்ல என்ன செய்யணும்? அதை பிரிச்சுக்கிட்டு அதை செய்ய ஆரம்பிங்க. யூனிட்ஸா பிரிக்கிறது தான் செயலின் அடிப்படை விதிகளில் ஒன்று. எந்த செயலா இருந்தாலும் யூனிட்ஸா பிரிங்க. என்னுடைய வெற்றிகரமான செயல் எல்லாம் அப்படித்தான். போறேன் 26,000 பக்கத்துல வெண்முரசு என்ற ஒன்று எழுதியிருக்கேன். அது ஒரு சாதனை தான். நண்பர்களோட இணைந்து எந்த நிதி ஆதரவும் இல்லாம தமிழ்ல ஒரு இணைய கலைக்களஞ்சியத்தை உருவாக்கி இருக்கும். தமிழ்ல மிகப்பெரிய கலைக்களஞ்சியம் அது. அது ஒரு பெருஞ்செயல் தான். முழுமை அறிவு என்ற பெயர்ல ஒரு பயிற்சி வகுப்பு தொடரை உருவாக்கி ஒவ்வொரு வாரமும் பயிற்சி நடத்தியிருக்கோம். அது ஒரு சாதனை தான். ஆனா இது எல்லாத்தையும் வெறும் கனவை நான் வச்சிருக்கல. கனவு கண்ட உடனே முதல்ல செய்ய வேண்டியது என்ன என்று பார்க்கிறேன். அது ஒரு சின்ன செயல் தான். அதை செஞ்சு பார்க்கிறேன். உடனே செய்வேன். உங்க கனவை எங்கேயோ வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன். வெறும் கனவை மீட்டிட்டு இருக்க மாட்டேன். அந்த கனவுடைய ஃபர்ஸ்ட் யூனிட்டை செஞ்சு பார்த்துருவேன். செஞ்சு பார்த்த உடனே ஏன் அதை சரியா செய்ய முடியல எனக்கு தெரியும். அதுல என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு தெரியும். அந்த பிரச்சனையை களையிறதுக்கு என்ன பண்ணலாம், எப்படி அதை டெவலப் பண்ணலான்னு எடுத்து யோசிப்பேன். அந்த பிரச்சனையை தொடர்ந்து களைஞ்சிக்கிட்டே இருப்பேன். அந்த ஃபர்ஸ்ட் யூனிட்டை செஞ்ச உடனே 2வது யூனிட்டுக்கு நான் வருவேன். இமயமலை ஏறுறதுக்கான முதல் 100 அடி ஏறிடுவேன். அங்க நின்றுட்டு இந்த 100 அடியில் ஏறினாலும் எனக்கு என்னென்ன பிரச்சனை வருது, நான் என்னென்ன செய்யணும், அடுத்த 100 அடி ஏறுவேன், எவரெஸ்ட் அடைவேன். ஆக செயலின் முதல் விதி என்பது அதை சிறு சிறு துளிகளாக பிரித்துக் கொள்ளுங்கள். 2வது விதி செஞ்சு பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள். உங்களுக்கு யாருமே அட்வைஸ் பண்ண முடியாது. நீங்க செய்யக்கூடிய செயல் இன்னொருத்தர் செய்யலே, அது புது செயல் தானே. அப்ப அதுல என்ன பிரச்சனை இருக்குங்கிறது நீங்க தான் கண்டுபிடிக்கணும். அப்ப நீங்க செஞ்சு பார்க்காம அதுக்கு வழியே கிடையாது. அதை செஞ்சு பாருங்க. அதை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு அடுத்து செய்ய வேண்டியது என்னன்னு தெரியும். இன்னொன்னு இருக்கு, நீங்க செய்ய தொடங்காத வரைக்கும் ஒரு பிரச்சனை இருக்கு. இது டிஷ்யூ பேப்பர் எடுக்கிற மாதிரி தான். நீங்க ஒன்னு எடுத்தாதான் அடுத்த பேப்பர் வரும்.
ஒரு செயலை செஞ்சாதான் அடுத்த செயல் வரும். நீங்க இதை செய்யாத வரைக்கும் அடுத்து அங்க வராது. ஒரு பெரிய நாவல் இருக்கு, நீ ஃபர்ஸ்ட் சாப்டர் எழுதினாதான் 2வது சாப்டர் வரும். ஃபர்ஸ்ட் சாப்டர் எழுதலைன்னா கடைசி வரைக்கும் ஃபர்ஸ்ட் சாப்டர் எழுத மாட்டீங்க. ஆகவே செய்வது ரொம்ப முக்கியமானது. அப்புறம் அதை அப்சர்வ் பண்றது. உங்களுடைய பலவீனங்கள் எல்லாமே உங்களுக்கு தெரிய வரும். ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். உங்களுடைய பலம் தெரிய வரும். என்னால் இது முடியும் என்று தெரிய வரும். எஸ் அப்படின்னு தெரிய வரும். அது பெரிய தன்னம்பிக்கையை கொடுக்கும். உங்களுக்கு நீங்களே ஒரு சான்று அழைச்சிக்குவீங்க. அப்புறம் 3வதாக ஒன்று இருக்கு. பெருஞ்செயல்கள் எதுவுமே ஒரு உச்சகட்ட உணர்வு நிலையில மட்டும் செய்யப்படக்கூடியவை அல்ல. உச்சகட்டம் என்பது என்றோ ஒரு நாள் வரக்கூடியது அல்ல. டெய்லி உச்சகட்டம் ஒன்று இருக்கு. இப்ப வெண்முரசு நாவல் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அந்த நாவல்ல பெரிய கிளைமேட்டிக், அது கிளைமேக்ஸ் என்று சொல்லக்கூடிய பயங்கரமான உச்ச நிலைகள் இருக்கு அதுல, இல்லையா? பெரிய 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 இடங்கள் இருக்கு. ஆனா ஒவ்வொரு சாப்டர்லயும் ஒரு ஹைட் இருக்கு. ஒவ்வொரு நாளும் அடையக்கூடிய ஹைட் இருக்கு. அது ரொம்ப முக்கியம். ஆகவே பெருஞ்செயல் அன்றாடம் என ஆகவில்லை என்றால் அந்த செயல் நடக்காது. அது வெற்றிகரமாக நிகழ முடியாது. அப்போ என்றைக்கோ ஒரு நாளைக்கு இறங்கி 10 நாள் அடிச்சுக்கிட்டு அப்புறம் 1 வருஷம் தூங்குவேன்னா அது செயல் அல்ல. டெய்லி ஒவ்வொரு நாளும் சிறிய அளவிலேனும் செய்யப்படக்கூடியதுதான் செயல். அந்த செயலுக்கு மட்டும்தான் முழுமையை நோக்கி நகரும் தன்மை உண்டு. ஒவ்வொரு நாளும் செய்யக்கூடும். ஒரு பெருஞ்செயலை அன்றாடம் என ஆக்கிக் கொள்வீர்களா? இப்போ தன்னந்தனியாக ஒரு கலைக்களஞ்சியத்துக்கு நிகரான அபிதான சிந்தாமணி எழுதிய சிங்காரவேலு முதலியார் எப்படி எழுதியிருப்பார்? ஒரு 10 ஆண்டுகள் டெய்லி காலையில 2 மணி நேரம் 3 மணி நேரம் எழுதியிருப்பார். கலைக்களஞ்சியம் தயாராச்சு. மொத்த கலைக்களஞ்சியத்தையும் ஒரே நாள்ல உட்கார்ந்து எழுத முடியாது. மொத்த கலைக்களஞ்சியத்தையும் ஒரு வெறி கொண்டு ஒரு நாளைக்கு 16 மணி நேரம் வீதம் 100 நாள் எழுதிட முடியாது. உங்க செயல் உங்களுடைய அன்றாடமா இருக்குதா? உங்க செயல் ஒவ்வொரு நாளும் உங்களை ஒரு குறிப்பிட்ட உச்சத்தை கொண்டு போகுதா? அது ரொம்ப முக்கியம். உங்களோட ரொட்டீனாக மாற்றுவது முக்கியம். நான் எப்பவுமே என்னோட செயலை ரொட்டீனா தான் மாற்றுவேன். அதனாலதான் ஒரு நாவல் அன்றாடம் வெளியிடுது. ஏன்னா அது என்னுடைய அன்றாடம் ஆகிடுது. எனக்கு ஒரு கட்டாயம் உருவாகிடுது. இன்றைக்கு இந்த சாப்டர் எழுதிதான் ஆகணும், வேற வழி கிடையாது. உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் எங்க இருந்தாலும் அந்த நாளை அந்த சாப்டர் எழுதணும். 3 நாள் எழுத முடியலன்னா 3 நாளைக்கான எழுதி அங்க வைக்கணும். அப்ப அது முடிஞ்சிடும். 10 ஆண்டு திரும்பி பார்க்கும்போது 26,000 பக்கம் உள்ள நாவல் தயாராயிருக்கு. இல்லைன்னா 26,000 பக்கம்னு கற்பனை பண்ணிட்டு சும்மா உட்காந்துருக்க தான் முடியும். அன்றாடம் என ஆக்குங்கள். அது 2வது நெறி. செய்ய தொடங்குங்கள், அதை கவனியுங்கள். அன்றாடம் என ஆக்குங்கள். அது 2வது ரூல். அன்றாடம் என ஆக்குறதுல நிறைய பிரச்சனைகள் இருக்கு. ஒன்று, மொத்த வாழ்க்கையை அதை சுற்றி அமைக்க வேண்டியிருக்கு. இப்போ வெண்முரசு எழுதக்கூடிய ஒருவன் வெண்முரசை சுற்றி தான் மொத்த வாழ்க்கையை அமைச்சிட்டு இருக்க வேண்டியிருக்கு. உங்களுடைய கனவு எதுவோ அதை ஒட்டி மொத்த வாழ்க்கையை அமைக்க வேண்டியிருக்கு. நீங்க உங்க உறவுகள் கூட அதை ஒட்டி தான் அமையணும். உங்களுடைய நாள்ல அதுல நீங்க காம்ப்ரமைஸே பண்ணக்கூடாது. இன்னைக்கு மழை பெய்யுது, இன்னைக்கு தேவையில்லை. இன்னைக்கு சினிமா ரிலீஸ் ஆகுது, இன்னைக்கு தேவையில்லை. இன்னைக்கு உடம்பு ஒரு மாதிரி இருக்கு, இன்னைக்கு தேவையில்லை. இன்னைக்கு பிரியாணி திங்கணும் போல இருக்கு, இன்னைக்கு தேவையில்லை. இப்படி சொன்னீங்கன்னா அதை ஒருபோது நடக்காது. மலையே இடிஞ்சு விழுந்தாலும் அன்னைக்கு அந்த செயலை நான் செய்வேன்றதான் அன்றாடம். பெரும் சேவையாற்றியவர்கள் எல்லாமே கண்ணுக்கு முன்னால மிகப்பெரிய அமைப்புகளை கட்டி எழுப்பிய மாபெரும் பணியாற்றிய எல்லாருமே டெய்லி ஒர்க் பண்ணியிருக்காங்க. அன்றாடம் என செய்திருக்கிறாங்க. அந்த அன்றாடம் திரளும் போதுதான் ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகள் அது பெரிய பணியாக எப்படா இதை சாதிச்சா அப்படின்னு தோன்ற அளவுக்கு பெரிய விஷயமா இருக்கு. இதை திரும்பி பார்த்தா மகாத்மா காந்தி இந்தியாவுடைய சுதந்திர போராட்டத்தை உருவாக்கும் போது அவருக்கு முன்னாடி ஒரு மக்கள் தலைவர் கிடையாது. ஞாபகம் வச்சுங்க, இந்திய வரலாற்றின் முதல் மக்கள் தலைவர் அவர் தான். 1918 இந்தியாவில் வர்றார். 1923 5 ஆண்டுகளை இந்தியா முழுக்க தெரிந்த நபர் அவர் மாறிட்டார். இந்தியாவை அவர் காலடியில் விழுந்து கிடந்ததுன்னு சொல்லுவாங்க அறிஞர். ஆனா அந்த 5 ஆண்டுகளும் ஒவ்வொரு நாளும் அவர் வேலை பார்த்தார். ஒவ்வொரு நாளும் அதுல இருந்தார். அவருடைய அன்றாடம், அவர் கடைசியா சுடப்படும் நாள் வரைக்கும் அவருடைய அன்றாடம் என்பது பெருஞ்செயலாற்றுவதா இருந்தது. அதுதான் 2வது நெறி. 3வது நெறி ஒன்று இருக்கு. அது ஒரு செயலை செய்ய தொடங்கி செய்து கொண்டிருக்கும் போதே கற்றுக்கொண்டிருக்க. முதல்ல சொன்னல, தன்னைத்தானே
தன்னுடைய ஆற்றலையும் பலவீனத்தையும் கண்டு கொள்வது என்பது. அதுபோல செயலே செயலுக்கான பயிற்சி ஆகணும். வெண்முரசில் ஒரு சாப்டர் 2வது சாப்டர் எழுதுறதுக்கான ட்ரைனிங் தான். 100 சாப்டர் எழுதும்போது 100 சாப்டர் எழுதுற அனுபவம் 101 சாப்டருக்கு வந்துடுது. ஒரு சாப்டர் எழுதும்போது நான் பெரிய அளவில் ரிசர்ச் பண்றேன். அதுக்காக அந்த ரிசர்ச் எல்லாம் 6வது சாப்டருக்கு பயன்படும். அப்போ செயலுக்கான பயிற்சி ஒன்றையா இருக்கணும். நீங்க செய்யக்கூடிய செயல் உங்களை ட்ரெயின் பண்ணுதா, உங்களை பயிற்சி அடைய வைக்குதாங்கிற முக்கியம். அதாவது நீங்க மலை ஏறுறீங்க, ஒவ்வொரு முறை மேலே ஏறுறீங்களான்னு முக்கியம். பிளாட்டா போயிட்டு இருந்தீங்க, நீங்க மலை ஏறல, பயிற்சி அடைகிறீங்களாங்கிறது 3வது கேள்வி. ஆக செயலை சிறு அலகுகளா பிரித்து கொண்டு ஒவ்வொரு நாளும் என செய்து அதில் ஒவ்வொரு முறையும் பயிற்சி அடைஞ்சிங்கன்னா பெருஞ்செயல்கள் அனைவருக்கும் சாத்தியம்தான். நீங்க செய்வதன் வழியாகத்தான் இங்க நிகழ்றீங்க. செய்ய தவறிய ஒன்றுனால உங்களுக்கு அடையாளம் உருவாவதில்லை. அப்படி ஒரு கற்பனையே உங்களுக்கு தேவையில்லை. ஒரு 10 பேர் திரண்டு செய்ய தவறிய மாமேதையின் பட்டத்தை சூட்டுறதுனால நீங்க எந்த வகையிலையும் மாமேதை ஆக போறது இல்லை. அப்படி செய்ய தவறிய கோடானு கோடி பேர் மக்கி போன ஒரு காட்டுல தான் செய்து எழுந்த ஒரு மாமரம் நின்று இருக்கு. நண்பர்களே, சூழல் உங்களை செய்ய விடாமல் தடுக்குதுன்னு ஒருபோதும் சொல்லாதீங்க. உலகத்துல எல்லா பெருஞ்செயல்களும் சூழலுக்கு எதிரான செயல்கள். ஒரு மரம் முளைத்து மேலே விழுதுன்னா எவ்வளவு எதிர்மறை விஷயங்களை தாண்டுது. அது சின்ன செடியா முளையும்போதே மாடு மேஞ்சிட வாய்ப்பு இருக்கு. அது தண்ணி தேடணும், உரம் தேடணும், அதன் வேர்கள் எவ்வளவு தூரத்துக்கு போகணும். ஒரு ஆலமரம் எல்லாம் 5 கிலோமீட்டருக்கு வேற கொண்டு போயிடுது. எவ்வளவு தண்ணியை அது சேகரிக்கும், எவ்வளவு எதிர்மறை, எவ்வளவு வறட்சி தாங்கணும், எவ்வளவு புயல்களை தாங்கணும். அப்படிதான் அது மேல வருது. ஒரு பெருஞ்செயல் என்பது நேற்றைக்கு வரைக்கும் இல்லாத ஒன்று இல்லவா, இன்றைக்கு செய்யக்கூடிய ஒன்று இல்லவா. அப்போ இன்றைக்கு சொசைட்டி அதுக்கு எதிராக தான் இருக்குன்னே சொல்லலாம். இது என்னதுன்னு அதுக்கு தெரியாது. நீங்க செஞ்சு காட்டுற வரைக்கும் நீங்க என்ன செய்ய போறீங்க யாருக்கும் தெரியாது. ஆகவே ஏதோ தேவையில்லைன்னு நினைப்பாங்க, ஆனா அதுக்கு எதிர்மறையா இருப்பாங்க, ஏளனம் செய்வாங்க. தமிழ் சமுதாயம் என்பது ரொம்ப க்ளோஸ்லி நிட்னு சொல்லுவாங்க, இறுக்கமான ஒரு சமுதாயம். நம்ம ரொம்ப காலம் நிலவுடைமை சமுதாயமாக இருந்தோம், கிராம சமுதாயமாக இருந்தோம், சாதி சரம் என்று சொல்லுவோம், அப்படி இருந்தோம். அதுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கு, ஒரு சராசரி இருக்கு. அந்த சராசரியை விட்டு கீழே இருக்கிறவனுக்கு அது உதவும், மேலே வர உதவும். மேலே போறவனை கிழித்து கீழே போடும். ஒரு சராசரி சமூகம் தன்னை விட கொஞ்சம் மேம்பட்ட ஒருத்தனை தாங்காது. என்ன இவன் மட்டும் வேற மாதிரி இருக்கான் அப்படின்னு சொல்லும். ஒருத்தன் ஆன்மீகமாகவோ அறிவா இருந்தோ மேலே போனான்டா, ஏன் பணத்துல மேலே போனா கூட மொத்த சமூகம் அவனை கீழே இருக்க முயற்சி பண்றதை பார்க்கலாம். அவனை பத்தி அவதூறு சொல்லுவாங்க, ஏளனம் சொல்லுவாங்க. அவன் பணம் சம்பாதிச்ச பிறகு அவனை மதிப்பாங்க, அவன் ஒரு சாதனை அடைஞ்ச பிறகு அவனை மதிப்பாங்க. அது மாதிரி தான். அப்போ நீங்க எதை செஞ்சாலும் உங்க சுற்றம் அதற்கு எதிராகத்தான் இருக்கும், சூழல் அதற்கு எதிராகத்தான் இருக்கும். சூழல் ஏன் எதிராக இருக்குங்கிறது ஒரு ஆன்மீகமான காரணத்தை சொல்றேனே. ஒரு விஷயம் சூழலை மீறி எழுந்தால்தான் அது உண்மையான வர்த்து உள்ளது. அப்போ அது இருந்தா போதும். எல்லாமே முளைச்சு மேலே வர வேண்டாம். எந்த மரத்துக்கு மற்ற மரங்களை விட தாண்டி மேலே வர முடியுமோ அது வந்தா போதும், அதுதான் நிற்கும். ஏன்னா எது அடுத்த ஒரு 100 ஆண்டுகளுக்கு நின்று பொருதுமோ அது வந்தா போதும். இயற்கையோட வழிமுறை அதுதான். கொஞ்சம் வீக்கான செடி அதை அழிச்சிடும், கொஞ்சம் வீக்கான உயிரினம் வாழாது. இன்றைக்கும் சாதனைகளின் களத்தில் அதுதான் ரூல். சூழல் உங்களுக்கு எதிராகத்தான் இருக்கும், அதை மீறி சாதிக்கிறவங்க தான் உண்மையான சாதனை. சூழல்ல தோற்று போறவங்க கோடானு கோடி தோல்விகளில் ஒரு தோல்வி மட்டும்தான். ஆகவே சூழலை ஒருபோதும் குறை சொல்லாங்க. சூழல் எனக்கு சப்போர்ட்டிவ் இல்லை, குடும்பம் சப்போர்ட்டிவா இல்லை, அட்மாஸ்பியர் இல்லை, எனக்கு ஆதரவு இல்லை, பின்னணி இல்லை. உலகத்துல மகத்தான சாதனைகள் எல்லாம் பின்னணி இல்லாம ஆதரவு இல்லாம தனி நபரினுடைய தவத்தாலே அடைப்பட்டதா. பழைய மரபுல நீங்க பார்ப்பீங்க, தவம் தவம்னு சொல்லுவாங்க. பகீரதன் போய் கங்கை வரவழைச்சானா தவம். தவம் என்பது இதுதான். ஒருவன் தன்னுடைய முழு ஆற்றலையும் ஒரு செயலில் செலுத்தி அந்த செயலை எய்துவதுதான் தவம். இன்றைக்கும் உலகம் முழுக்க லட்சக்கணக்கான பெருந்தவங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. அறிவியக்கத்தில், அறிவியலில், கலையில. அண்மையில் நான் வியன்னா சென்றிருந்த போது ஜப்பான்ல இருந்து குழந்தைகள் 5 வயது 4 வயதுல வியன்னா கொண்டு வந்து குடியமர்த்தி வயலின் பியானோ கற்றுக்கிறாங்க. 20 ஆண்டுகளுக்கு பிறகு அது மேடையில் வந்து உட்கார்ந்து வாசிக்கிறதுனா 20 ஆண்டு தவம் இருக்கு.
அப்படி எவ்வளவோ தவங்கள் இங்கே நடந்து கொண்டு இருக்கின்றன. தவத்தால் தான் வெற்றி சாத்தியமாகும். தவம் எப்படி ஏற்றுங்கிறதான்னு சொல்லிட்டு இருக்கேன். தவம் என்பது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒவ்வொரு நாளும் ஏற்றப்படக்கூடியது, ஒவ்வொரு முறையும் கற்றுக்கொண்டே இருக்கக்கூடியது. ஒட்டுமொத்த தவம் என்றில்லை, ஒவ்வொரு அழகழகழகா செய்யப்பட வேண்டியது. தவம் செய்க, வெல்க. நன்றி.